வாங்கம்மா உள்ளரக்க நம்ம முத்துப்பட்ட ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி பட்டன் நிற்கிறதுல அதையும் அமுத்துங்கம்மா. அப்போதாம்மா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கம்மா கமெண்ட் ஆஃப் த டேவே பார்ப்போம். மாமி இப்போதான் உங்கள் வீடியோ அதிக வியூஸ் போகுது. இதே மாதிரி நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து தினமும் வீடியோ போடுங்க. உங்கள் சேனல் கூடிய சீக்கிரம் மக்களிடம் நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். ஷாலா நம்ம சேனலை தெரியாதவங்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க. வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுல்தானி மராத்தா வீட்டுக்கு எப்போ போகிறது? போய் அந்த 25ஐயும் முதல்ல வாங்கிக்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்தால் தான் நம்ம ஒரு இடத்துல ஈக்கலாம். வரட்டு காசு. இந்த வீட்டை இடிச்சுக்கிட்டு பேசாமல் வேற மாதிரி கட்டிடுவோமா? டைல்ஸ் எல்லாம் போட்டு எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம இப்படி இருக்கிறது? சுல்தானி மராத்தா ஐ எம் ஆன் த வே. இப்போ போனாக்கா இவ்வளோ வாசலில் உட்காந்துப்பாளுல எங்கே போகிறான்னு கேட்பாளுல. கேட்டால் பார்த்துக்குறோம். நமக்கா சொல்ல தெரியாத? முதல்ல நல்ல ஒரு பெரிய டிவியாக ஒன்று வாங்கி வைக்கணுமா? ஆமாம், டிவி இல்லாமல் சல்லையா வருது. நல்லாவே 25 காயின்னா எங்கேயோ போத்தடி ஜெயிச்சா 25 lakhs நீ உனக்கு இன்னைக்கு உன் கையில் சத்தம் இல்லாமல். என்ன ஜெயின்ஸா லூஸ் மாதிரி அங்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே காசு கேட்டால் அடிக்குமோ? வெயில் வர கூடவா இருக்கு ஜெயின்ஸா? என்னடா ஜெயின்ஸா வெயில் கூடவா இருக்க மாதிரி இருக்கு? இது கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கணும். ஒரு 10 rupees கிடைக்குமா? 10 rupees தான் எவ்வளவு? தமிழில் கேட்டு சொல்ல. ஓ காசு தர முடியல தான் இருக்கு. ஒரு 20 ரூபா ஜெயின்ஸா? 10 rupees தான். போ 5.5 பட்டிக்குள்ள 50 ரூபா வச்சுக்கிறேன். அதை எடுத்துக்கிட்டு போ ஜெயின்ஸா. அப்போ 20 ரூபாய்க்கு 50 ரூபா கொடுத்தா சில்லறை தர மாட்டாங்க ஜெயின்ஸா. 20 ரூபா நோட்டா இல்லையா? 50 ரூபாயும் உனக்கு தாண்டா, எடுத்துக்கடா. அல்ல ஜெயின்ஸா என்ன தூக்கத்தில் இருந்துச்சு நம்ம கிடைக்கிறேன் என்னன்னு தெரியல. கேட்டோடனே கேட்குற காசு மேலே தெரியுது. என்ன ஜெயின்ஸா இன்னைக்கு கொஞ்சம் காசு கொடுத்த மாதிரி தெரியுது. ஒன்றும் சொல்லாமே நான் போடா 25 லட்சம் வருதுடா ஜெயின்ஸா. சரி ஒன்றும் இல்லை, நீ இப்போ எடுத்துகிட்டு போவேன். நானே வெயிலில் புரியாமல் சுற்றிக்கிறேன். கிருக்கிரண்டு வருதுண்டு. நான் மூட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சு வாங்கி வைக்கணும் ஜெயின்ஸா. வாங்கி வச்சுன்னா நம்ம ஜூஸ் ஆனது போட்டு மொத்தமாக குடிச்சிட்டு இருப்பேன்ல. வெயிலுக்கு ஐஸ்லாம் வச்சு ஜாலியாக தண்ணியில் போட்டு குடிப்பேன்ல. அப்போ நாளைக்கு காலையில் பாரு எந்தோ மொத்தி ஃப்ரிட்ஜ் வைக்குதுண்டு. டபுள் டோர் ஃப்ரிட்ஜை வாங்கிடுவேன். கூலிங்காக இருக்கேன்னு ஏறி உள்ளே உட்காந்துக்கிற கூடாது, புரியுதா? ஒன்று என்னை விட ஒசரமாக்கி. ஆமாம்மா உன்னை விட உயரம் கம்மியான ஃப்ரிட்ஜ் கிடைக்காது ஜெயின்ஸா. நீ இருக்கிற ஆள் முன்னாடி என்னை விட அரடி தான் கூடாது. நீ பேசணுமா? அமிதா பேச வேற மாதிரி போ ஜெயின்ஸா. பார்த்துக்கிறேன். எங்கிட்ட போவாம ஜூஸை வாங்கிட்டு வீட்டில் வந்து உட்காந்துரு. நான் ஒரு வேலையா போறேன் முக்கியமா. ஓகே ஜெயின்ஸா, ஓகே ஜெயின்ஸா. என்ன மணி இந்த கூப்பாட்டுக்குலாம் போகலையா? போகணுண்டி வச்சு கூட போய் சாயந்தரமா தான் போறேன்டிக்கிறாளுவா. போ சொல்லணுண்டி. நீ தான் இப்போ போகலாம போச்சு ஏன்டி? ஆமா மாமி, அது நம்ம சொல்லணும் அப்படி ஆயிப்போச்சு. ஆமா ஜெயின்ஸா வைக்கிறாங்க எல்லாரும் சேர்த்து. எல்லா ஊரும் தெரியுமா ஜெயின்ஸாக்கே? போய் மாத்தி ஆவிட்டா கூட்டு போட்டுறா. ஆமாம்மா எல்லா ஊரும் ஜெயின்ஸாக்கு தெரியும். லிஸ்ட் எழுதி கையில் கொடுத்துருவேன் ஜெயின்ஸாட்ட. போய் கரெக்டாக கூப்பிட்டு வாடினு போனதில் போய் யாருக்கிட்டே மாற்றி நம்ம கூப்பிட்டு வந்தா உருப்படாத அவளும். எங்க அம்மா ஆளை காணும் ஜெயின்ஸாவை? வெயில் கூட வாய்க்கல வர்றேன்டா. ஃபோன் அடிச்சாந்துக்கிட்டு தான் வர்றேன்ட்டு. இன்னும் ஆளை காணும். 2 முளா உட்காந்துக்குது வாசல்ல. என்ன ரசீதா என்ன பண்றா? என்ன ஜெயின்ஸா? அப்பயே அவ 2 இப்போ தான் வர்றா. சாயந்தரத்துக்கு மறந்துடாதே, கூப்பாட்டுக்கு போகணும். போகலாம். அதுக்கு தான் புது துப்பட்டி போடுறதா புது புருக்கா போடுறதான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு 6 மணிக்கு வந்துடுறேன். எல்லாம் ரெடியாக ஐங்காலுவா. போயிட்டு உள்ள கூப்பாட்டை முதல்ல முடிச்சு விட்டுருவான். ஆமாண்டி ஜெயின்ஸா விரசன்ட்டு வந்துரு. ரொம்ப உட்காந்துக்கிட்டு வீட்லேருந்து நக்கரை சிடிக்காமல் வந்துரு எந்திரிச்சாமா. இங்கே பாரு அந்த வெளியூர் கூப்பாட்டுகளுக்கெல்லாம் ஏசி வச்ச காராக எடுத்துக்கிட்டு வர சொல்லிடு. அம்மா அந்த வெயிலில் கடந்து அவதிப்பட இயலாது. வெளியூருக்கெல்லாம் ஃபோனு தான்மா. இப்போ யாருமா உங்களை ஏசி காரை பிடிச்சி உங்களை பச்சோன்னது? எல்லாரும் பத்திரிக்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டு ஃபோனில் கூப்பிட்டுருவோம். ஏசி கார் வேணுமா? ஏசி உங்களுக்கு அதெல்லாம் தொலைது ஜெயின்ஸா. சுல்தானி மரத்துக்கு ஃபோன் அடிச்சாக மறுபடி அல்லவ என்ன கேட்குறா? அவ்வளோ எதுக்குமா எனக்கு அடிக்கிறாங்க? நீ கம்மியாக கொடுத்து விட்டா அவ்வளோ போட்டு அலங்கமலங்க அடிக்காத பாவம் பெரிய மனசில். சப்போர்ட்டில் கூட வாங்கி என்னன்னு தெரியலையே. சரி நான் ஃபேர் லவ்லி வாங்க போகிறேன். சாயந்தரம் கூப்பாட்டுக்கு போகிறதுக்கு இப்போ போட்டுக்கிட்டு போகணும். இல்லை டப்பா பிதுக்கி எடுத்துட்டேன் எல்லாத்தையும் இது இருந்ததையும். நான் போயிட்டு வர்றேன். இவங்க அழுவா ஏன்னு கேட்குறப்பாலும் தரமாட்டாளோ. வேற வேலையா போய்கிட்டீங்களா? தர வாய் தர வாம்பா வச்சு கொடுங்க. அப்போ நீ போட இப்போ புள்ள சிவப்பா பிறக்கும். இல்ல ஜெயின்ஸா மாசம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வாசமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. வாந்தி வர மாதிரி இருக்கு ஜெயின்ஸா. நீ போட்டுக்கவேன். இப்போ எதை மோந்து பார்த்தாலும் எல்லாத்தையும் மோந்து பார்த்து கிடைக்காத. மூடி வையே. நான் இப்போ ஒன்றே எக்ஸ்பைரி ஆனதாக்கியே. நான் போய் புதுசு வாங்கிட்டு வந்து போடணும். கண்ணத்துல இருந்து இப்போ குழியாக அவ்வளோவா உன்னுடைய வாங்கிட்டு போய் போட்டு. இல்லையே சும்மா கொடுத்தாலே வாங்கிட்டு வா. என்னன்னு தெரியலையே. என்னமோ ஒன்று இருக்கு சம்திங்லாம். சரி ஜெயின்ஸா நீங்க போயிட்டு வாங்க. போங்க, நீங்க போய் கடை போயிட்டு வாங்கிருங்க போங்க. என்ன இவளுக்கு நம்ம மேலே ஒரு சந்தேகம் வந்துக்குமோ என்னான்னு தெரியலையே. பாவம் ஃபாலோ பண்ணி வர்றதுக்கு இப்போ உச்சி குடும்பிக்கு தெம்பு கிடையாது. ரசீதா சும்மாவே எந்திரிச்சு வர மாட்டா. வந்தாலும் தான் பேசிக்கிடுவோம். சுல்தானி மராத்தா என்ன மாமி உங்களால ஃப்ரீயா தரேன்னு சொல்லி வாங்காம போறான்? டவுட்டா இருக்கே. ஃபேர் லவ்லி வாங்க போற ஆள் மாதிரி தெரியல. மூஞ்சியை பார்த்தா திருட்டு முடியல முடிச்சுக்கிட்டே போறானே.
அதாண்டி வச்சு குடும்பி நானும் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாங்க மாட்டேன்னு கடையில் போய் வாங்குற அளவுக்கு நல்லவ கிடையாது. என்னன்னு தெரியலையே உன்ட்ட நெசமா அடிக்குது. அல்ல எவ்வளோ கேட்பாங்களோ இருக்கின்றா. இல்லை நீ பழசோடு கிடந்து போட்டா தெரிஞ்சது மாதிரி முஞ்சில இது வந்தாலும் வந்தோம் பார்ப்பலாம். உங்களுக்குலாம் வேணாம். கல்யாண நேரமாக வேறு இருக்கா போட்டு பொண்ணு பொண்ணா இருப்பது. அடி எனக்கு இல்லடி கேளுங்களேன். அப்போ ஜெயின்ஸுக்கு மட்டும் தரேன் வாங்கி போட்டீங்கன்னா இன்னைக்கு பாவம் போனா போயிட்டு போறா என்ன ஜெயின்ஸாக தான் வாழுதான். ஒருவேளை அதனால தான் போறாளோ இவன் நல்லா தரமாட்டான்டு. பர்சனாலிட்டிக்கு பாதிப்பு ஏற்பட்டா என்ன பண்ணுவான்? ஜெயின்ஸா ரொம்ப மன உளைச்சலாயிரா பாவம். இந்த ரசீதாவை ஏமாத்துற மாதிரி எப்படியாவது ஜெயின்ஸாவை ஏமாத்தி விடலான்னு பார்த்தாக்கா இருக்க மாட்டேங்கிறாளே. எப்போ வரங்கிறாளே. வரட்டும் தானே மாறாத்தா. ஆஹா ஜெயின்ஸாவில் வந்துட்டா. வாங்க. நான் சொல்லித்தானே மாறாத்தா ஆள் எப்போ பார்த்தாலும் பந்தாவா ஜம்ப் கொண்டு இருக்கிறியால. இந்த ஊருக்கா சட்டிக்கிறதுனால தானோ. ஜெயின்ஸா வா. என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க? உங்களுக்கு தெரியாதுதா அந்த 25 காயினு நமக்கு எப்படி இஸ்குன்னு கொடுத்தீங்கன்னா நான் டிஸ்குன்னு ஓடிடுவேன். ஓ அதான். இது ஒரு 20 வாங்கிறியா ஜெயின்ஸா? அதெல்லாம் முடியாது சொல்லித்தாடி மாறாத்தா. கமிட்மெண்ட் கூடவா இருக்கு. கல்யாணம் வேற வருதுல்ல. குட்டி மிஸ்டப்பட்டார ஃப்ரிட்ஜ் வாங்கி தர்றேன்ட்டேன். ஓ அப்படியா? சரி ஜெயின்ஸா இரு. ஆனால் ஜெயின்ஸா உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த 50மே நான் இன்னும் செலவு பண்ணல. அப்படியே தான் வச்சிருக்கேன். நீங்கள் மறந்துட்டீங்கன்னா செலவு பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது சொல்லி திருப்பி கொடுத்துடலான்ட்டு. எப்படியோ எனக்கு வச்சது 25 தான். பிரச்சனை இல்லை ஜெயின்ஸா. வாங்கிக்க. ஒரு 1-2 கம்மி பண்ணிக்கவேன். சும்மா போட்டுக்கிட்டு விளையாண்டுக்க கூடாது. நம்ம வியாபாரமாக பண்ணதே 1-2 கம்மி பண்ணே 3 நாளே. இதுவே இது களவு. இதில் போய்கிட்ட மறுபடியும் கொடுங்க. 25 கொடுங்க. 25 கொடுங்க ப்ளீஸ். உட்காரு ஜெயின்ஸா. ஜூஸ் கலக்கி கொண்டு வரவா? அல்லாவே வானா சொல்லித்தானே மாறாத்தா. ஜூஸு விஷத்தை கலந்து கொடுத்தாலும் கொடுத்துருவோம் அந்த பம்பளை மொத்தமாக ஆட்டையை போடுறதுக்கு. வானா நீங்கள் காயினை மட்டும் கொடுங்க. வேலைக்குது சளி பிடிச்சிக்குது. உட்காந்துரு நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆள் ரொம்ப அவ்வளோ உஷாராக இருக்கா. ஜூஸ் குடிக்க மாட்டேங்கனால. இந்த வீடு செட்டப்பும் நல்லா ஆக்கிது. இதே மாதிரி நம்ம வீட்டுக்கும் சோபா வாங்கி போட்டு பைண்ட் அடிச்சு விட்டு புதுசாக மாற்றிட வேண்டியது தான். ஆஹா காயின்ல மின்னுதே. பாலிஷ் போட்டு வச்சுருந்திப்பாளோ. நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் ஜெயின்ஸா. நீ எதுவும் மாட்டிக்கிட்டி விட்டுருவியோண்டு. பரவாயில்ல கூடவே இருந்தாலும் நீ நம்ம பக்கம் சாஞ்சிட்ட பத்தியா. வெரி குட் ஜெயின்ஸா. இப்படி தான் இருக்கணும். காசு சுல்தானி மாறாத்தா. காசு யாரு தருவா? 25 லட்சம் ரூபா. 1 ரூபா 2 ரூபாயா? ஏதோ ஆளுக்கு பாதியா போகுதுல்ல. ஜாலியாக ஆயிப்போமே. ஓஹோ கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ நாள் வச்சிருந்ததுண்ணா. ஆனால் வந்து என்னட்டே பாதியை வாங்கிட்டே ஜெயின்ஸா. எங்கே வைப்பா இதை? சொன்ன உடனே நைட்டு வந்து ஓட்டுக்குள்ள இறங்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கா? நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ள இறங்குற அளவுக்குலாம் ஓட்டை வந்து பெரிய ஓட்டெல்லாம் எதுவும் இல்லை. முத்தத்து வழியாக ஓட்டக்கிட்டே பிரிச்சுட்டு இறங்கிடாதீங்க. மாட்டிக்கிட்ட அப்புறம் தொங்கணும். நம்ம காப்பாற்ற மாட்டோம். அது இல்லை ஜெயின்ஸ். எங்கேயாவது வச்சு ரசீதா கண்ணில் மாட்டிக்காது. அதுக்காக சொன்னேன். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் சுல்தானி மாறாத்தா. நீங்கள் கொடுங்க. கொடுத்து விட்டுட்டு பின்னாடி ஆள் அனுப்ப மாட்டியல. எனக்கு யார் இருக்கா ஜெயின்ஸா அப்படிலாம்? போ பார்த்துக்கலாம். போ எங்கே எவ்வளோ தூரம் போயிட போகிற? என்ன சுல்தானி மாறாத்தா வாய்க்குள்ள ஏதோ முணங்குறாப்புல தெரியுதே. ஒன்றும் இல்லை ஜெயின்ஸா. நீ போ. இதை கொடுக்கறதுல உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே. வருத்தம் இல்லாமல் இருக்குமா? சரி வச்சுக்கோ போ. பரிசில் பாதி உனக்கு. சுல்தானி மாண்டி. என்ன சுல்தானி மாறாத்தா திடீர்னு ஆம்பளை குரல்ல பேசுறியா? நான் இல்லை ஜெயின்ஸ். யாருன்னு தெரில. ஐயோ இவன் வேற ஏன் நேரத்தில் வர்றான்? சுல்தானி மாண்டி இருக்கீங்களா இல்லையா? ஏ வா உள்ள வாங்க. அல்லவ யாருமா இவன்? என்ன சுல்தானி மாறாத்தா ஆளு புருவத்தை பார்த்தா மணி 10 ஆகுற மாதிரி இருக்கு. யார் இது? உட்காரு தோட்டத்தில் வேலை பார்க்குறவன். என்னடா? இல்ல ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னு தான் வந்தேன். ஆமா யார் இவங்க? இது உனக்கு தெரியாது. நம்ம ஜெயின்ஸா தான். உங்களை பத்தி நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ போன உடனே அப்புறம் கூப்பிடுறேன் போ. யாரு சுல்தானி மாறாத்தா இவன்? அது ஒன்றும் இல்லை ஜெயின்ஸா. தோட்டத்தில் வேலை பார்க்குறவன் தான். நம்ம அந்த நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டில் தனியாக இருக்கிறோமா. பாதுகாப்புக்கு ஒரு ஆள் வேணாமா? ஆள் 8 பெல்ட் வாங்கினவன் கராத்தாவில். அதனால வச்சிருக்கிறேன் 20,000 சம்பளம் கொடுத்து. யாராவது நம்மள்ட்ட வம்புக்கு வந்தாலும் வச்சுக்க ஜெயின்ஸா அடிச்சு திம்சம் பண்ணிடுவான். அல்லாவே இந்த பொம்பளை பெரிய ரவுடி கூட்டமாவில் வைக்கும் பிள்ளைக்கு இது தெரியாது. பிள்ளைக்கு ரசீதாக்கு தெரியாமையில எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறா. சரி சுல்தானி மாறாத்தா அப்ப நான் வரவா? ஏன் ஜெயின்ஸா இருவேன்? இல்லை சுல்தானி மாறாத்தா உத்தா கலக்குது. நான் போயிட்டு வர்றேன். அல்லாவே எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியலையம்மா. என்ன ராத்தா இனிமேல் இந்த காயினை பத்தி பேசிக்கிட்டு வரக்கூடாது. என்ன ஜெயின்ஸா புரியுதா?
வரமாட்டேன் சுல்தானி மராத்தா, நம்ம பங்கு வந்துருச்சுல. அப்படி பெரிய ரவுடி கூட்டமாக உழைக்குது. வர வாப்ப போயிட்டு மறுபடியும் கூப்பிடாதே, பயமாக்கிறாப்பிளைக்குது. தோட்டம், என்னம்மா கூப்பிட்டீங்களா? உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு ஆள் வந்தா வந்து என்னன்னு கேட்க கூடாதுன்னு. ஏம்மா என்னாச்சு? நீ ஆட்டையை போட்டுக்கிட்டு வரதுல தான் நான் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. உனக்கு கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு வாசல்ல இருக்கணும். இல்ல, ஏதோ காயின் கீன்னு சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் வந்தேன். போலீஸா இருக்க மாட்டேன். இந்த சுல்தானி மராத்தாவை பிடிக்கிறதுக்கு போலீஸ் எல்லாம் இன்னும் பிறக்கலடா பி தோட்டா. சரி சரி, நான் இன்னைக்கு ரொம்ப தூரம் போறேன். எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவு சுரட்டிக்கிட்டு வர்றேன். ஓகே, எங்கேயாவது போலீஸ்ல மாட்டிக்கிட்டா மட்டும் ஒரு தகவல் மட்டும் அனுப்பு. நம்ம லாயர் அனுப்பி உன்னைய நான் வெளியே எடுத்துடுறேன். சரி. என்னாடி ஜெயின்ஸா, ஒரே பதட்டமாக்குது. நீ யாரை கண்டு பதட்டப்பட்டதில்லை, இன்னைக்கு பதட்டமா இருக்கேன். இந்த பொம்பளை உண்மையிலேயே லேசு மாசான ஆளா? அவன் கூட இருக்கிறவனை பார்த்தாக்கா லேசு மாசான ஆளு மாதிரி தெரியலை, அக்கிஸ்ட் மாதிரி இருக்கிறான். ஒருவேளை நம்மளை அடிச்சு கிடிச்சு போட்டுருவாளா அந்த சுல்தானிமா? இதை நம்ம யார்கிட்ட சொல்றது? ஒண்ணுமே புரியலையா? ஒருவேளை நம்மளை அடிச்சு மர்டர் பண்ணிட்டாங்கன்னா அந்த கொலைக்கு யாரு காரணம்னு தெரியாம போயிருமே கடைசி வரைக்கும். காசா காரணமா? ஜெயின்ஸா ஒரு முடிவெடு. யாருக்கிட்டையும் ஒன்றையும் சொல்லாம அந்த 25 காயினையும் கொண்டுகிட்டு போய் அரேபியா பாட்டை கொடுத்து பத்திரமா வைக்க சொல்லுவோம். என்னங்கிறத ஒரு முடிவெடுப்போம். சுல்தானி மராத்தா என்னென்ன பண்றாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சாம பார்ட்னர் ஆயிடுவோமா? சே என்ன ஜெயின்ஸா அவன் புத்தி இப்படி போய் கேட்டிருக்க? இது சரியா வராத ஜெயின்ஸா. இந்த சுல்தானி மராத்தாவை என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க மக்களே. அல்லாவே இவ்வளவு என்ன இன்னமும் இங்கே உட்காந்துக்கிறாளோ வீட்டுக்குள்ள போவாம. சேதியை மாற்றி விட்டுருவோம். உச்சக்கொட்டம்பே எப்படி வெயில்ல நிற்காத. இப்போ இளநிய வாங்கி குடி. அல்லாவே நம்ம போனதை நம்மளே மறந்துடுறோம் என்ன வேலையா போனோம். ஆனால் இவன் ஞாபகம் வச்சுக்கிறாள். இப்போ வேற லெவலே இல்லடி, இது நேச்சுரல் ஹேர் கேர் ப்ரூஃப் ஃபேன் ஒன்று போட்டுக்கிறாங்களா, அது வாங்கலான்னு போனேன். அது கிடைக்கல. விற்கிறாள எல்லாமே கிடைக்குது, ஒன்றும் கிடைக்காம பாக்கெட்ல ஒரு சில்லறை காசா கிடைக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் சும்மா போனா வாடி பேர லவ்லி கொடுப்பான், காசு கொடுக்கணும் போலாடி உச்ச கொட்டம்பே. இல்லையே போகும்போது அப்படி இல்லையா தான் கேட்குறப்ப வேற எதுவும் வாங்கினியா? அல்லாவே எல்லாத்தையும் நம்ம நோட் பண்றோம். இல்லடி ஒரு 25 ரூபாய்க்கு சில்லறை வாங்கினேன். 1 ரூபா 2 ரூபா சாபரா வர்ற ஹண்டே கொடுக்கறதுக்கு. அதுதான் இவரே பெரிய சாபர். இவரும் சாபர் காசு போட போறா என்னமோ. நீங்க பேசாம நான் 50 ரூபா தர எனக்கு அந்த 20 ரூபா சில்லறை மட்டும் தரியா? எனக்கு அலைய முடியாது இந்த சில்லறை மாத்துறதுக்கு. அரபியப்பாவை அனுப்பி விடுறேன். 100 ரூபாய்க்கு சில்லறை மாதிரி தருவாங்க. அவ ஸ்பெஷலிஸ்ட் சில்லறை மாத்திரத்துல. அவ போய் கேட்டாலே கொடுத்துருவானுவா. இப்ப சாபர் வர்றேன்னுக்கு இது நிறையா, அதுக்கு தான் கொண்டுகிட்டு போறேன். திட்டுங்க இப்போ காசு இல்லாமல் போனாக்கா. இல்லையா கள்ளமொழி என்னமோ மலுப்புறா என்னன்னு தெரியலையே என்னன்னு கேட்போம். ஏன் மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. அல்லாவே நம்ம திருட்டு மொழியை கண்டுபிடிச்சாங்களா? வெயிலுமா லேசு மாசான வெயிலா அடிக்குது. இப்போ உச்சக்கிட்டு போய் கடிச்சு பேசுமா வச்சுக்கிறா. சரி சரி நான் கிளம்புறேன். வேலை இக்குது வீட்டுல வர்றேன். லேட்டா சாயந்தரமா வர்றேன். பாட்டுக்கு வேற போவணும். என்ன ஆளு இதுவே சரியில்லை. ஆளு போக்குவரத்து விட்டுன்னு போறா, விட்டுன்னு ஓடுறா. அதாண்டி வச்சுக்கிட்டு எனக்கு என்னன்னு ஒன்றும் புரியல. என்னங்கிறது அடுத்த வீடியோவில் கண்டுபிடி பண்ணி பேர் சொல்ல சொல்லியிருந்தேன். பேர் சொல்லுவோமா? பேர் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சு விட்ருவோம். சொல்ல அடுத்த வீடியோவில் பார்ப்போமா. அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. என் மகனுக்கு பொண்ணு பார்க்குறோம், துவா செய்யுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இன்னும் 2-3 பேர் வந்து பொண்ணு பார்க்குறோம், மகனுக்கு மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்ஷால்லா எல்லாருக்கும் நல்ல பொண்ணு மாப்பிள்ளை அமையணுமா இன்ஷால்லா துவா செய்கிறோமா. தாஹிரா பானு 4 வருஷமாக உங்கள் வீடியோ பார்க்குறாமே, என் பேர் சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா. அப்துல் லத்தீஃப் புறவஞ்சேரி மேனேஜிங் டைரக்டர் தனுஃப் குரூப் ஓமன். பர்த்டே விஷ் பண்ணுங்க மாமி ஜெயின்சான் போட்டிருந்தீங்க. இன்ஷால்லா உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா, துவா செய்கிறோமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ராமநாதபுரம் ஜெசிகா நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. இன்ஷால்லா ஜெசிகா நல்லா இருக்கீங்களாமா? அர்ஷத் அலி திருவாலப்புதூர் நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கீங்களாமா? கருண் நஹில் துபாய் பேர் சொல்லுங்க மாமின்னு போட்டிருந்தீங்க. நல்லா இருக்கிறீங்களாமா? முத்துப்பேட்டை திமிலத்திரு எங்கள் தெருவில் இருக்கும் தோழிகள் பெயர் சொல்லுங்க. பரிவின் தாஜ், சுல்தானா, பரக்கத் நாச்சியார், சுபைதா, நஸ்ரின், பாத்திமா. நாங்கள் எல்லோரும் உங்கள் வீடியோ பார்த்து மற்றவர்களுக்கும் அனுப்புவோம். எங்கள் பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா. இதுதான் எங்களுக்கு வேணும். இன்ஷால்லா துவா செய்கிறோமா. அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. நாங்கள் திருப்பாலக்குடி. எப்படி இருக்கீங்க? என் நேம் யாஸ்மின்.
என் பொண்ணோட நேம் ஹுமைரா. சொல்லுங்கள் மாமி, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க மாமின்னு கேட்டிருந்தீங்க. எல்லோரும் நல்லா இருக்குமா? நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களாம்மா? ரஹ்மத், என் சிஸ்டர் நேம் ரவியா. நேம் சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தீங்க. இது சொல்லியாச்சுமா, நல்லா இருக்கீங்களாம்மா? இது வரைக்கும் கமெண்டில் இருந்தவங்க பேர் எல்லாமே சொல்லியாச்சுமா. இன்ஷால்லா இதில் யார் பேராவது விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள், இன்ஷால்லா பேர் சொல்லிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா. மறக்காமல் நம்மளோட இன்னொரு சேனலான சஹா டிகோட்ஸ் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்கம்மா. இன்ஷால்லா அதில் இன்னும் தெளிவான வீடியோக்கள் வரும், நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும்.